இந்த வருடம் மே 18 அவலம் நிகழ்ந்து 15வது ஆண்டு நிறைவாக இருக்கிறது. ஆகவே இந்த 15 ஆண்டுகள் எங்களுடைய தமிழ் மக்களுடைய வாழ்க்கையிலே, வரலாற்றிலே எத்தகைய பாதிப்பை செலுத்தி இருக்கிறது, இன்னும் அந்த முள்ளிவாய்க்கால் நிகழ்வு எத்தகைய பாதிப்பை செலுத்தி இருக்கிறது என்பதை நாங்கள் ஒரு கணக்கெடுத்து பார்க்க வேண்டிய காலமாகவும் இது அமைந்திருக்கிறது. இந்த மே 18 பல தமிழ் தரப்புகள் இன அழிப்பின் நாள் என பிரகடனப்படுத்தி தமிழினத்துக்கு நிகழ்ந்து கொண்டிருப்பது ஒரு இன அழிப்பு என்பதை வலியுறுத்துவதற்கு பயன்படுத்த முயல்கின்றன. ஆரம்ப கட்டங்களிலே நாங்கள் மிகுந்த அழுத்தங்களை சந்திக்க வேண்டி ஏற்பட்டது. பல இராணுவ அச்சுறுத்தல்களுக்கூடாக முதலாவது ஆண்டிலிருந்தே ஒவ்வொரு விதமாக நாங்கள் இந்த நினைவேந்தலை செய்து வருகின்றோம். ஒரு நினைவேந்தல் என்பது உண்மையிலே வெறுமனே இறந்தவர்களை நினைத்து அழுதுவிட்டு அஞ்சலி விட்டு மட்டும் போவதல்ல, அதுவும் தான். ஆனால் அதையும் தாண்டி எங்களுடைய உணர்வு, அதாவது நாங்கள் அநீதியான முறையிலே இந்த தேசத்திலே நாங்கள் வாழுகின்ற இந்த தேசத்திலே நாங்கள் வாழ்வதற்கான அடிப்படை உரிமைகளை கேட்டதற்கு மாத்திரமே நாங்கள் கொத்து கொத்தாக கொன்றொழிக்கப்பட்டவர்கள் என்கின்ற அந்த உண்மையை சொல்லுகிற ஒரு இடம். அதே வேளையிலே எங்களுடைய சந்ததிக்கு இருக்கிற அந்த உரிமைகளை, அந்த உணர்வுகளை, எங்களுக்கு நேர்ந்த அவலத்தை நாங்கள் அடுத்த சந்ததிக்கு கடத்துகிற ஒரு இடம். அதே போன்று நாங்கள் எந்த உரிமைகள் கேட்பதற்காக நாங்கள் அழித்தொழிக்கப்பட்டோமோ அந்த அழித்தொழிப்பு எங்களை ஒன்றும் செய்துவிடவில்லை. நாங்கள் அதே இடத்திலிருந்து மீண்டெழுகிறோம் என்பதை கூட்டாக சொல்லுகிற இடம் அது. அப்படி ஆகவே எங்களுடைய நினைவேந்தல் என்பது எங்களுடைய வாழ்வியனுடைய ஒரு முக்கியமான கட்டம். நாங்கள் மீள் எழுவதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு 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 வழித்தடம் அது. அந்த வழித்தடத்தை அரசு அழிப்பது இல்லாமல் ஆக்குவது என்னவென்று சொன்னால், நாங்கள் இந்த தேசத்திலே மீளெழக்கூடாது, நாங்கள் அழிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு தூரம் அவர்கள் முடுக்கி விட்டிருக்கிறார்கள். உலகத்திலே இருக்கிற எல்லா நாடுகளும், விடுதலை போராட்டங்கள் நடைபெற்ற நாடுகள் எல்லாம் நினைவேந்தல்களை அனுமதிக்கிறார்கள். ஆனால் இலங்கையிலே மாத்திரம்தான் தமிழர் தேசத்திலே நினைவேந்தல்களை தடை செய்கிறார்கள். நான் நினைக்கிறேன் இன்றைய சமகால உலகத்திலே இந்த நினைவேந்தல்களை தடை செய்து அதை இல்லாமல் அளிக்கின்ற ஒரே ஒரு அரசு உலகத்திலே இலங்கை அரசாக மாத்திரம்தான் இருக்கும். அந்தளவு தூரத்திற்கு அவர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த நினைவேந்தலை அவர்கள் இல்லாமல் ஆக்குவது இவர்கள் மீண்டெழக்கூடாது. இவர்கள் இப்படியே அழிந்து கிட்டத்தட்ட அமெரிக்காவிலும் கனடாவிலும் ஏனைய நாடுகளிலும் செவிந்தியருடைய போராட்டமும் அவர்கள் சார்ந்த அந்த 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 இருப்பும் எப்படி இல்லாமல் போனதோ அப்படி தமிழர்களுடைய தேச இருப்பும் இல்லாமல் போக வேண்டும் என்பதற்குத்தான் அரசு அதை உச்சமாக முயற்சிக்கிறது. நினைவேந்தல்களை தடுப்பது, நினைவேந்தல்களுக்கு ஒழுங்கமைப்பவர்களுடைய அவர்களுக்கு அச்சுறுத்தல் விடுப்பது, அது மாத்திரம். இப்பொழுது புதிய யுக்தி என்னவென்று சொன்னால், நினைவேந்தல்கள் நடப்பதற்கு முன்னர் உடனடியாக நீதிமன்ற தடையை எடுத்து யாரெல்லாம் அந்த நினைவேந்தல்களை முன்பாக நிற்கிறார்களோ அவர்களுக்கு உடனடியாக சட்டத்தை வைத்துத்தான் இப்பொழுது சட்டத்தை வைத்து ஒரு இனத்தினுடைய கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலையையும் அதே வேளையிலே இனத்தினுடைய நினைவேந்தல்களையும் தடுக்கின்ற ஒரு வேலையை இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது. ஒரு 2 வருஷத்துக்கு முதல் இங்கே நிறைய எம்பிஸ் இருந்தவங்க, அதால் இங்கே கஞ்சிகுடிச்சாருன்ற ஒரு இடம் இருக்குது, மாவீர தொழில் இல்லம். இப்போ அதில் விட்டவங்க எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்டோடு எல்லாம் செஞ்சவங்க. இப்போ போன வருஷம் நாங்கள் அதே இதுக்கு போனது. ஆனால் அங்கே ஒத்துழைப்பு இல்லது. இப்போ எங்களை விடவே இல்லை, போலீஸ் எல்லாம் நிறைய குமிச்சு. இப்போ எங்களை ஃபோட்டோ எடுத்தவங்க, மற்றது ஐசி அதுகள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு, பைக்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீங்கள் போகல, அது போனால் உங்களுக்கு பிரச்சனை வரும், உங்களை அப்படி ரிமாண்ட் பண்ணுவோம் அப்படியெல்லாம் சொன்னவங்க. இப்போ ஐசியெல்லாம் கொடுத்து, ஐசியை ஃபோட்டோ எடுத்து அட்ரஸ் எல்லாம் எழுதி என்ன செய்கிறீங்க, இங்கேருந்து வாருங்க எல்லாம் எடுத்துகிட்டு அனுப்பிடுவாங்க. இப்போ பயமுறுத்தாடுற மாதிரி எல்லோரும் செஞ்சவங்க. அப்போ அதை அவங்க போலீஸாக்கள் எல்லோரும் கேட்க வலிக்கிடக்குள்ள மற்றவங்க ஒருத்தரும் போகலை. நிறைய பேர் நின்றவங்க எல்லோரும் உள்ளுக்கு போகலை. இப்போ நாங்கள் எவ்வளோ தூரம் வந்துட்டோம், என்ன நடந்தாலும் பரவாயில்லன்ட்டு போனது. என்னென்னு சொன்னால் ஒருத்த வச்சுட்டு போலீஸ் ஜூனியத்தோட நின்றுட்டு இப்போ ஃபுல்லாக தாக்குற மாதிரி வாரதும், மற்ற எங்களோட டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு கோர்ட்ஸ் ஆர்டர் வரும், இந்த பிரச்சனைகள் வரும், மற்றது இந்த பயங்கரவாத தடை சட்டம் அதில் உங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்லாம் ஓப்பனாகவே அவங்க சொன்னவங்க. இப்படி பிரச்சனை வரும், நீங்கள் போக வேணாம், இது தடை செய்யப்பட்டது. அதெல்லாம் இப்போ நினைவேந்தல் தடை செய்யப்பட்டது இல்லை தானே. அவங்க இப்போ மற்ற போராளிகளே இல்லை அவங்கள நினைவு கூறுறதானே. இப்போ யுத்தத்தால் இறந்தவங்களை
நினைவுகிறது ஒரு பிள்ளையும் இல்லை. கோட்டபாய ராஜபக்சவின் ஆட்சி 2020ஆம் ஆண்டு பயங்கரவாத தடுப்பு சட்டம் என்ற சிறுபான்மைக்கு எதிராக மிக மோசமாக பாதிக்கப்பட்டது. அரசியல் உயர்மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரைக்கும் பயங்கரவாத தடுப்பு சட்டம் பாதிக்கப்பட்டது. அரசியல்வாதிகளிலிருந்து சட்டத்தரணிகளிலிருந்து வைத்தியர்களிலிருந்து நிறைய பேர் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. அந்த வகையில் அந்த நினைவேந்தல் என்ற விஷயத்தை தீர்மானிக்கிறது அந்தந்த காலங்களில் வர ஆட்சியாளர்கள் தான். நல்லாட்சிக்குள்ள நினைவேந்தலுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடுகள் இருக்குல்ல. அதே நேரத்தில் கோட்டபாய ராஜபக்சவில் நினைவேந்த செய்தார்கள் நிறைய பேர் கைது செய்யப்பட்டவங்க. அப்படி ஒரு நிலை இருக்கு. நிச்சயமாக யுத்தத்திலே இறந்த எங்களுடைய உறவுகளை நினைவு கூறுவதற்கு உரிமை உண்டு. ஒவ்வொரு நினைவேந்தல் காலங்களிலும் எங்கள் மீது அடக்குமுறை மேற்கொள்ளப்படுகின்றது. குறிப்பாக சொல்லப்போனால் சென்ற வருடம் மாவீர தினத்தை நாங்கள் அந்த இறந்தவர்கள், அதாவது அந்த துயில் இல்லங்களிலே இறந்தவர்களை நினைவுறுவதற்கான தயார்படுத்துவதிலே எங்களுடைய செயற்பாட்டாளர்களும் மக்களும் நின்று அந்த வேலைகளை செய்கின்ற பொழுது இராணுவத்தினராலும் இராணுவ புலனாய்வு பிரிவினராலும் ஏனைய போலீசாரினாலும் பலத்த கெடுபிடிகளை ஏற்படுத்தியிருந்தார்கள். நாங்கள் அங்கே எழுச்சி நிகழ்வுகளை எழுச்சியை ஏற்படுத்துகின்ற பொழுது அங்கே இருந்த சிவப்பு மஞ்சள் கொடிகள் அறுக்கப்பட்டு அங்கே இருந்த தீபங்கள் அகற்றப்பட்டு அங்கே இருந்த நபர்கள் இளைஞர்களை அடித்து துரத்துகின்ற செயற்பாட்டை போலீசார் நேரடியாக இறங்கி செய்திருந்தார்கள். எங்களுக்கு எதிராக நினைவேந்தலுக்கு எதிராக வழக்கு தாக்க தொடுத்திருந்தார்கள். கிழக்கு மாகாணத்திலே நான் நினைக்கிறேன் 11 பேர் கைது செய்ய கடந்த எங்களுடைய நினைவேந்த நிகழ்விலே மாவீரர் நாள் நிகழ்விலே 11 பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அதிலே எங்களுடைய உறுப்பினர் 2 பேர் அதுக்குள்ளே 2 மாத காலமாக தடுத்து வைக்கப்பட்டு அவர்கள் மிகுந்த பிரயத்தனத்தின் அடிப்படையில் நிபந்தனை அடிப்படையில் தான் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த நிகழ்வுகளை தொடர்ச்சியாக இந்த கைதுகள் மூலம் அவர்கள் சொல்ல வர செய்தி என்னவென்று சொன்னால், இந்த நினைவேந்த நிகழ்வுகளை எங்களுடைய சந்ததி, எங்களுடைய இளம் தலைமுறையினர் தொடர்ந்து செய்யக்கூடாது. அப்படி செய்தால் உங்களை நாங்கள் இதே மாதிரி கைது செய்வோம் என்ற அடிப்படையில் தான் அரசு திட்டமிட்டு செயற்படுகின்றது. நினைவேந்தல் என்ற விஷயம் காலத்துக்கு காலம் பல இடர்களுக்கு மத்தியெல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. நினைவேந்தல் என்றது ஒரு மிக முக்கியமான விஷயம். அது வரலாற்றினை எந்த ஒரு இனமும் வரலாற்றை தாங்கி நிற்கின்ற எந்த ஒரு இனத்துக்கும் அது முக்கியமான விஷயம். என்றால் அது அடுத்த சந்ததிக்கு அவர்கள் கொடுக்கணும். நாங்கள் இப்படித்தான் வாழ்ந்தார்கள், நாங்கள் இப்படி இருந்தோம் என்ற விஷயம் அடுத்த சந்ததிக்கு தெரிய வேணும். அப்போ அந்த கடத்தல் கட்டாயம் ஒரு முக்கியமானது. ஆனால் பல நேரங்களிலே அது எங்களுக்கு பெரிய அந்த நினைவேந்தல் எப்போ பார்த்தோமோ இப்போயும் அதே 15 வருஷத்துக்கு பிறகு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பொதுவாக இப்போ ஏதாவது ஒரு நடைமுறை எடுக்கிறதா ஏற்கனவே அதுக்கான தடை உத்தரவு கொண்டு பிறப்பிப்பார். அது பொதுவாக இங்கே இந்த விளக்கீடுகள் இந்த மாவீரர் தின அந்த நிகழ்வுகள் நடக்கக்கூட இங்கே சில வேளையில் அது வருது, அந்த தடை உத்தரவு வருது. அது செய்கிறதுக்கு முந்தியாகவும் வருது. அதுக்கு மட்டுமில்லை, கார்த்திகை விளக்கீடு கொண்டாடினால் கூட இந்த முறை கார்த்திகை விளக்கீடு எங்களுக்கு விசாரிச்சல என்ன நடக்குது இங்கே எங்களுக்கு இடம் அப்படி எல்லா இடமும் விளக்க கொளுத்தி நாங்கள் செய்யல. அது ஒரு பார்க்கல, அது ஒரு பெரிய ஒரு இது மாதிரி. ஆனால் நடந்தது கார்த்திகை விளக்கீடு தான். ஒரு செயல் இன்னொரு செயலை பாதிக்கிற அளவில் இங்கே இருக்குது. அப்போ தடை உத்தரவை வாங்கிக்கொள்வது மிஞ்சி போனால் வேறு நாங்கள் இப்போ வேறு இடங்களை கொண்டு போய் சிறைப்படுத்துறது, அப்புறம் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு விடுறது. அப்போ இப்படியான செயற்பாடுகள் ஒரு பயமுறுத்தல் வேறு விதமாக நடத்த முடியாட்டியும், ஆனால் ஒரு விதமான உள ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்துகிற விஷயங்கள் அது நடந்து கொண்டு தான் இருக்குது. அதாவது உள்ளுக்குள்ளால் ஒரு நோக்கம் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ஒரு பயம் கொண்டு மனதில் ஏற்பட்டு ஒரு சலிப்பு ஏற்படும். இது என்னதுக்கு இதை செய்வான் என்ற ஒரு சலிப்பு ஏற்படும். அப்போ அப்படியான செயற்பாடுகளை அது ஒரு ஊடுருவல் தன்மையோடு அவங்க செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க, செய்வாங்கள்ல. 84ஆம் ஆண்டு ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் நடந்த அந்த ஊரையே எரித்து வெளியில் தள்ளினவங்க. ஆனால் அந்த நினைவேந்தல் நடக்கிறதில்ல. டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி நடக்க வேண்டிய அந்த நிகழ்வு ஒரு காலமும் நடந்ததாக தெரியல. காரணம் என்னென்னு சொன்னால், இந்த நெருக்கடி அங்கே இருக்கிற இளைஞர்களும் சரி மக்களும் சரி எங்களுக்கு பழைய நிலை திரும்பி வந்துடக்கூடாது. ஏற்கனவே இங்கே சிஐடி அப்படி கடுமையான விசாரணைகள் எங்களுக்கு இருக்கிறதால இந்த மாதிரியான நிகழ்வுகளை நீங்கள் நடத்த வேணாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு வரைக்கும் தென்னமரவாடி படுகொலை நிகழ்வு நடந்திருக்குமென்று சொல்லி எந்த விதமான ஒரு ஆதாரமோ ப்ரூஃப்களோ யார்கிட்டையும் இருக்காது. ஒரு நினைவேந்தல் உரிமைன்றது அது எந்த உரிமை? இப்போ எங்களோட வீட்டுண்டு எந்த அப்பாவோ எந்த அம்மாவோ எந்த சகோதரமோ இறந்துட்டாங்கண்டா அந்த நினைவு செய்கிறது, அந்த நினைவஞ்சலி செய்கிறது, அது எந்த கடப்பாடு, எந்த உரிமை, எந்த கலாச்சாரம். ஆனால் இன்றைக்கு அதை கூட செய்ய முடியாத நிலையில தான் அந்த மக்கள் இருக்காங்க. யுத்தத்தில் பறி போன அக்காவுக்கு தம்பைக்கு தமையனுக்குன்னு சொல்லி யாரும் ஒரு நினைவேந்தலை செய்ய இயலாது. ஒரு பெண் செயற்பாட்டாளராக நான் இருக்கேன், என்ன போன்ற பெண் செயற்பாட்டாளர்கள் ஒரு கோயில் இப்போ கிட்டத்தில் நீங்கள் சமூக வலைத்தளங்களில் பார்த்துருப்பீங்க, தென்னமரவாடிக்கு நாங்கள் ஒரு கலாச்சார நிகழ்வுகளுக்காக போனதில் 5 பேர் கேர்ள்ஸ்.
மற்ற 3 பேர் ஆண்கள் வந்திருந்தாங்க. ஆனால் அங்கே STF, ஆர்மி, போலீஸ், IOC எல்லாரையும் கொண்டு வந்து அந்த இடத்துல நிப்பாட்டுறதுக்கான தேவை என்ன, கடப்பாடு என்ன? அப்போ இங்கே எங்கே மனித உரிமை இருக்குது? எங்கே சமூகமயப்படுத்தப்படுறாங்க மக்கள்? அப்போ ஜனநாயக ரீதியை நாங்கள் எங்கே குரல் கொடுக்கறது? எங்களோட உரிமையை யார்கிட்ட கேட்கறது? இதுதான் இப்பத்தைய போராளிகளாக இருக்கட்டும், முன்னாள் போராளி பெண்களாக இருக்கட்டும், பாதிக்கப்பட்ட பெண்களாக இருக்கட்டும், யுத்தத்தின் வடுக்களை சுமந்து கொண்டிருக்கிற அனைத்து பெண்கள மொத்த நிலைமையுமே இதுதான். என்ன அவங்கள்ட்ட பிரச்சனைகள் வந்து வெளியில் வர்றதில்லை, வெளியில் கொண்டு வர்றதுக்குரிய நபர்களும் இங்கே இல்லை. அவங்களும் எடுத்த அந்த விஷயம் எவ்வளவு தூரத்துக்கு அது காத்திரமா உரிய அவங்களோட சுதந்திரத்தை நாடி போய் வெளியில் சேரும்ன்றதும் கேள்விக்குறி.